வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் ஏப்ரல் 29. தலைப்பு அறிவாட்சி தரம். மனித இன வாழ்வில் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது. விரைவான போக்குவரத்து சாதனங்களும் விரைவாக செய்திகளும் பரவும் வசதிகளும் உள்ளன. உலகில் எந்த மூலையில் எந்த இடத்தில் ஒரு மனிதனால் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அது உலகில் எந்த மூலையில் வாழும் மக்களுக்கும் விரைவாக பரவும் வசதி பெருகி உள்ளது. பொருளாதாரம், அரசியல், மதம் என்ற 3 துறைகளாலும் மனித இன வாழ்க்கையும் பண்பாடும் ஒன்றிணைக்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் வளர்க்கப்பட்டும் வருகின்றன. இந்த சூழ்நிலைகளை மனதில் கொண்டு சிந்தித்து பார்த்தால் மனித இனத்திற்கு பரித்துண்டு வாழும் முறை பொருந்தாது என்பதை உணரலாம். தேவையும் இல்லை. பழக்க பதிவுகளாலும் சிந்தித்து தெளிவு பெற்று திருந்தி வாழ முடியாத தேக்கமுற்ற மனநிலையாலும் தேவையே இல்லாத துன்பம் விளைக்கும் தீய செயல்கள் மனித வாழ்வில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமை மாற வேண்டுமெனில் உலக அறிஞர்கள் பலர் கூடி சிந்தித்து திட்டமிட்டு கூட்டாக செயல்புரிய வேண்டியுள்ளது. உண்மையை விளங்கிக் கொள்ளவும் பழக்க பதிவுகளை மாற்றி பறித்துண்ணும் வாழ்வில் இருந்து திருத்தம் பெறவும் உதவக்கூடிய ஆன்மீக கல்வி உலகமெங்கும் பரவ வேண்டும். முதலில் அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் பொருள்துறை தலைவர்களும் கல்வித்துறைகளின் தலைவர்களும் பிரம்ம ஞானம் என்னும் உயர் அறிவு பெற வேண்டும். ஏனெனில் இத்தகைய தலைவர்களுடைய வாழ்க்கை வழியையே துணை கொண்டும் அடிபற்றியும் மக்கள் வாழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரம்ம ஞானம் என்னும் அறிவின் பேரொளிதான் மனிதனை முதலில் விலங்கின செயல் பதிவுகளிலிருந்தும் விடுவிக்கும். மேலும் புலன் கவர்ச்சிகளில் மயக்கமும் பறித்துண்ணல் என்ற தீய வினை பதிவுகளும் எந்த அளவில் குறைகின்றனவோ அந்த அளவுக்கு பிரம்ம ஞானம் தானாக ஒளிவிடத் தொடங்கும். படிப்படியாக பிரம்மமே தானாக இருக்கும் அறிவாட்சி தரம் உண்டாகும். அருட்தந்தை வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.